ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாட்டிக் எப்படி ரொம்ப லைக் பண்ணி வாங்குறீங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, நம்ம வீட்டில் ப்ரோ நான் குட்டி எடுக்கணும், அதுதான் எல்லாருக்கும் உண்டான ஆசை. எனக்குமே அது நிறைய கப்பி நானுமே வாங்கியிருக்கேன். குட்டி போடணும் தான் எல்லா ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். பட் என்னென்னா நார்மல் கப்பி சூப்பராக குட்டி போடும், எல்லாமே இருக்கும். பட் எக்ஸாட்டிக் வாங்கி போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாட்டிக் கப்பியை வளர்த்துறதுக்கு உண்டானதே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஆல்கே வாட்டரில் ரொம்ப 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 சூப்பராக வளருங்க. இந்த எக்ஸாட்டிக் கப்பி ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆல்கே வாட்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்கே வாட்டர் மெயின்டைன் பண்ண ஒன்றும் பெரிய சிரமம் இல்லைங்க. இந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி ஒரு 5-6 நாள் லைட்டாக வெயில் போடுற மாதிரி வச்சிட்டிங்கனாவே அதுவே ஆல்கே இதை ஃபார்ம் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா பிளான்ஸோட விட்டு வளர்த்துங்க. ஸோ அது போட்டிங்கன்னா நல்லா இது பண்ணியிருக்கேன். இந்த ஆல்கே வாட்டர் என்ன ப்ரோ யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மல் கப்பி நீங்கள் எந்த வாட்டர் வேணால் மெயின்டைன் பண்ணலாங்க. பட் எக்ஸாட்டிக் கப்பிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் ஒரு மீனுக்கு ரொம்ப 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 முக்கியம். நான் அதை வந்து பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இப்போ நான் இந்த கப்பியை தூக்கி நான் ஒன்றும் இல்லை அப்படியே இந்த டப்பாவில் போட்டுனா அந்த மீன் அப்படியே வீக் ஆகிடுதுங்க. ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கேலே வளர்த்துறோமா, திடீர்னு வந்து நார்மல் வாட்டரில் போட்டால் மீன் தாங்க மாட்டேங்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. இந்த எக்ஸாட்டிக் கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, குட்டி போடுறது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி வச்சுருந்தா குட்டி போடுமா, தண்ணி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனுக்கு இது வந்து குட்டையில் வாழ்கிற மீனுங்க கப்பீஸ்லாம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அது வந்து நல்லா நிறைய குட்டி போடுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தாங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை தாங்க பாருங்க, எத்தனை குட்டி பார்த்தீங்களா. ஸோ கை வச்சாவே குட்டி தான். ஸோ அது போக பாருங்கள், இந்த ஓரத்தில் ஒண்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் இதை போட்டிருக்க மாட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த பிளான்ஸ் வளர்க்கும் போது ஒரு மிகப்பெரிய டவுட் கேட்குறீங்க, ப்ரோ நான் வந்து பிளான்ஸே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. நீங்கள் தாராளமே எல்லாருக்குமே செட் ஆகுங்க. இதில் பாருங்கள், நான் வந்து வளர்த்துறது எப்படி வளர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து சின்ன அதாவது இது வந்து அந்த பாயாசெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அந்த கப்பு தாங்க. ஸோ அந்த கப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா மண் போட்டு லைட்டாக சைடில் சுற்றி ஓட்டைங்க. ஸோ ஓட்டை போட்டுவிட்டு வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் ரூட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நான் இதுக்கு மேலே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா வேறு கப்பாக எடுத்துகிட்டு வேறு வைக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு நான் இதுவே போதும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே ரூட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே என்னென்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த டப்ஸு ஃபுல்லாமே ரூட்டு பிடிச்சிரும். பட் அந்த குட்டியினுடைய இதில் பாருங்கள், குட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி வளர்த்துங்க, தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளருங்க. மீனுமே அந்த ஹெல்த்தியாக அந்த கலரேஷன் வந்து நம்ம என்ன தான் இந்த ஃபுட்டு கொடுத்தாலும் இந்த நேச்சுரலான வாட்டரில் இருக்க கலரேஷன் பாருங்கள், அதாவது அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த கப்பு நீங்கள் வாங்குறீங்கன்னா, ஸோ இந்த கப்பு வாங்குறோம்னா இந்த கப்புக்கு நீங்கள் அதே தாங்க பண்ணணும். நிறைய பேருக்கு நான் புதுசாக வாங்குறீங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். என்னென்னா அந்த ஒரு சின்ன ஒரு வேலைக்கு வசம் தான் சலுப்பட்டு கண்டிப்பாக விட்டுருவோம். யாரா அந்த வேலை செய்கிறது அப்படின்ட்டு அப்படியே வச்சுருவோம். அப்படியே வைக்கும் போது என்னென்னா ரூட் வருங்க, ரூட் வந்து அப்படியே வேறு அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே அழுக ஆரம்பிச்சு இந்த பிளான்ஸே காணாமல் போயிடும். இதுதான் வந்து ரியாலிட்டி. எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு நீங்கள் வைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் பண்ணாத உங்களோட விருப்பங்க. இப்போ நானே வந்து இப்படி வச்சுட்டு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அறுத்து வேறு பக்கம் வைக்கணும் தான் எனக்கு வந்து ஆசை. பட் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனை. பட் நான் வைக்கும்போது இது மாதிரி வைக்காமல் விட்டுருந்தேன்னா ஸோ இந்த பிளான்ஸுமே அழுகி போயிருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு வைக்கும்போது அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படி மேலே வர பிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் பிளான்ட்னு சொல்லுவோம். நல்லா மேலே வளரும், இன்னும் கூட வளருங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது. இல்லை தண்ணிக்குள்ளேயே வளர்கிற பிளான்ஸ் இருக்குது. தண்ணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், தண்ணிக்கு மேலேயே வரும். ஸோ அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பச்சை பசையான இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சில்லைங்க. ஸோ இதுதான் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சடு கப்பி நான் வேணாம்னு நினைக்கிறேன். பட் மிக்சடு கப்பி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுங்களாக வளருது. நான் தண்ணியை மெயின்டைனே பண்ணாட்டியுமே சூப்பராக இருக்குது. பட் எக்ஸாட்டிக் கப்பிக்கு நான் இந்த செட்டப் கொடுத்துருக்கேங்க. நீங்களே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்கோ பிளாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி விட்டுருந்தேன். ஸோ குட்டியை பாருங்கள். இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ஒயிட் கப்பிங்க, அதாவது ஆல்பி அந்த ஃபுல் ஒயிட் வந்து விட்டுருந்தேன். இந்த கப்பியில் இந்த செட்டப்பில் தான் விட்டுருந்தேன். ஆனால் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த செட்டப்பில் விட்டுருக்கேன். நீங்கள் அந்த குட்டிலாம் பார்த்துட்டிங்களா, அதனுடைய பேரண்ட் பாருங்கள், உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இதா தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் பேரண்ட்டு. இந்த கப்பி தான் எத்தனை குட்டி போட்டிருக்குங்க பாருங்கள். இன்னும் ஒரு அதிகபட்சம் உள்ளே போனால் ஒரு பாருங்கள் தண்ணி எந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி தயவுசெய்து மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்றது ரொம்ப இந்த மாதிரி தண்ணி தான். நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்பில் போட்டு வைங்க. ரொம்ப 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 க்ரோத்தும் ஃபிஷ்ஷு நல்லா க்ரோத்தும் ஆகுதுங்க. அதே சமயம் எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. நான் ரீசெண்டாக கூட இப்போ ஒரு கொய் கப்பி எனக்கு ஒரு 100 குட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த கப்பியை நான் இதில் தான் விட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இதில் விட்டு வச்சுருந்தேன். க்ரோத் பாருங்கள்,
க்ரோத் நல்லாவே இருக்குங்க. இந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே க்ரோத் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டு வைக்கலாம். நான் சைஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக பிரிச்சிருவேன், ஓகேங்களா? ஏன்னா கோல்டு குட்டி போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான். ஸோ இது வந்து சேலுக்கு இல்லை, ஜஸ்ட்டு நான் வளர்த்திட்டு இருக்கேன், அதனால தான் இது, ஓகேங்களா? இந்த மாதிரி தயவு செஞ்சு செட் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ரிசல்ட்டும் நல்லா கொடுக்குதுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ் அடுத்து தான், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ் தாங்க. இது வந்து இந்த ரெட் டெக்ஸ்ரோன்மோ ரொம்ப 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 கஷ்டமான ஃபிஷ் இது. இந்த ஃபிஷ் தாங்க ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் குட்டியிலேருந்து வளர்த்தினேன் 50 குட்டியில். ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த வெறும் 5 மீன் தாங்க. ஸோ அத்தனை குட்டி இருந்துச்சு, அத்தனை குட்டியிலேருந்து. ஏன்னா ஒவ்வொரு கிளைமேட் மாற 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 ரொம்ப கஷ்டம்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், ஸோ எனக்கு வந்து மழை பெய்யுன்னு பார்த்துட்டு மழையும் பெய்யல. பட் இப்படி கிளைமேட் மாறும்போது என்னென்னா மீன் வீக் ஆயிரும். ரொம்ப 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 கஷ்டம். அதே மாதிரி இது இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, குட்டி பாருங்கள், ஒரு 20 குட்டி போடுதுன்னா நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே சாப்பிடும். ப்ரீடிங் பாக்ஸே போட்டாலுமே, ப்ரீடிங் பாக்ஸ் போடலான்னு பார்த்தா ப்ரீடிங் பாக்ஸ் போட்டால் இந்த மீன் குட்டியே போட மாட்டேங்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ஸை விட்டு வளர்க்கும்போது குட்டி எடுத்துடலாம், நான் கீழே போய்ட்டு தண்ணிக்கு குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே போய்ட்டு வரதுக்குள்ளே எல்லா குட்டியும் சாப்பிட்றதுங்க. ரொம்ப 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 கஷ்டமானதாக இருக்குது இந்த கப்பி. அப்படி இல்லை அப்படின்னா சரி ஒரு கப்பி தானே மிச்சம் இருக்குட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் வந்துடும். ஸோ கேப் இல்லாமல் வந்துச்சுன்னா கொஞ்சம் வேல்யூ கம்மி, இந்த கேப்போடு வந்தது தான் கொஞ்சம் வேல்யூ. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். இந்த மாதிரி எக்ஸாட்டிக்லாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப 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 சிரமமாக தான் இருக்கும். இல்லை ப்ரோ நான் டேங்க்கில் வளர்க்குறேன்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஆங்கான் ஃபில்ட்ரு போட்டுருங்க. ஆங்கான் ஃபில்ட்ரு போட்டு தண்ணியே முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணாதீங்க. நீங்கள் கப்பி தான் வளர்த்த போகிறோன்னா ஆங்கான் ஃபில்ட்ரு போட்டுருங்க. ஆங்கான் ஃபில்ட்ரு போட்டு தண்ணியே முடிஞ்ச அளவுக்கு மாற்றாதீங்க. ஏன்னா கப்பியை பொறுத்த வரைக்கும் தண்ணி மாற்றாமல் இருந்தால் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்து ட்ரை ஆகும். அது டேங்க் ஃபிஷ் டேங்கில் வச்சுருந்தாலும் சரி, டப்பில் வச்சுருந்தாலும் சரி, தண்ணி ட்ரை ஆகும். தண்ணி ட்ரை ஆகும்போது நீங்கள் அந்த மாதிரி திருப்பி தண்ணி டாப் பண்ணிக்கணும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ வந்து நம்ம நார்மல் கப் இது மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டாம்பூச்சி முட்டை வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நம்ம காஸ்ட்லியாக வச்சுருப்போம். ஒன்றும் இல்லை, இந்த எல்லோ பிங்கு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லார்வா முட்டை வைக்கும். ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். தும்பி பட்டாம்பூச்சி சொல்லும் இல்லைங்க, அது வந்து முட்டை வைக்கும். ரொம்ப பிரச்சனை பண்ணுறது இந்த மாதிரி இந்த இதில் தான். அதே மாதிரி இதில் தான் ஸ்னெயில் ரொம்ப வரும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நார்மல் கப்பிக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து முட்டை வைக்கட்டுமா, முட்டை வை, ஏதாவது குட்டி ஏதாவது இதாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனால் அதில் 100 குட்டி போட்டிருந்தா 100மே பெருசாகுங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நானே வேணாம்னு நினச்சா கூட குட்டி வருது. ஆனால் இந்த எக்ஸாட்டிக்கில் நம்ம வேணும்னு நினச்சாலும் குட்டி வராது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நானும் அடிக்கடி சொல்லுவேன். ஒன்றும் இல்லைங்க, ஜெர்மன் ரெட் நீங்களே பாருங்கள், நானே விட்டுட்டேன். சரி இந்த ஜெர்மன் ரெட்டே வேணாண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக சேலும் பண்ணினேன். பட் அப்படி இருந்து பாருங்கள், குட்டி பாருங்கள் எவ்வளோ போட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நீங்கள் வேணான்னு சொல்ல குட்டி வரும். இதுவும் அதே மாதிரி தான் மிக்சருக்கு இப்போ உள்ளே விட்டுருப்பேன். ஸோ இங்கே எல்லாம் பாருங்கள், குட்டி பாருங்கள் நீந்திக்கிட்டே இருக்கும். அதுவே நம்ம ஏதாவது ஒரு ஆசையாக வளர்த்துவோம். ஸோ ஏதாவது ஒரு கப்பி குட்டி போடுங்கடா அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் வளர்த்திட்டு இருப்போம். குட்டியே போட மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாட்டிக்லாம் வளர்த்தும் போது என்னென்னா இந்த மாதிரி தண்ணி செட்டப் வச்சு வளர்த்துங்க. ரொம்ப 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 ரிசல்ட் நல்லா சூப்பராக கொடுக்குதுங்க, ஓகேங்களா? அதுவும் இந்த மாதிரி தண்ணிக்கு நான் தண்ணி வந்து கிட்டத்தட்ட மாற்றவே இல்லை. எனக்கு குட்டி மட்டும் சும்மா அசால்ட்டாக 50-100 தான் எனக்கு வருது. இந்த மாதிரி தண்ணியில் மெயின்டைன் பண்ணால் மட்டும். அதே நார்மலில் மெயின்டைன் பண்ணால் குட்டியே எனக்கு வர மாட்டேங்குதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செட்டப்பில் ப்ரீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இது வந்து அழுக்கு தண்ணிலாம் இல்லைங்க. இப்போ தான் தண்ணி செட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். ஃபுட்டெல்லாம் பெருசாக வேஸ்ட் ஆகாது. என்னென்னா அந்த ஆல்கே வெயில் இப்போ எப்படி அங்கே எப்படி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து இப்போ நான் எனக்கு வந்து 3 மணியாக நம்ம வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ 3 மணியா 1:30 தெரில, சார் 2 மணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெயில் அடிக்கும். அதாவது ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயில் அந்த இடத்துல அடிக்கும். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மணி வெயில் இங்கே அடிக்கும். அப்படியே 12 மணிக்கு அப்படியே பக்கத்தில் போகும். ஸோ அப்படியே 12:30 அப்படியே தாவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்னென்னா மீனும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. மீனுக்கு எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. ஸோ ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி செட்டப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது மீனுங்க. இந்த எக்ஸாட்டிக் கப்பி வளர்த்துறவங்க மட்டும் இந்த மாதிரி செட்டப் பண்ணி பாருங்கள். நார்மல் கப்பி ரொம்ப 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 ஈஸிங்க. நீங்கள் அது மெயின்டைனே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் எக்ஸாட்டிக்குன்னு போகும்போது இந்த மாதிரி தண்ணி செட்டப்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப 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 மீன் நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுதான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.